அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாக இந்த பிப்ரவரி மாதத்தில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 11ஆம் தேதியும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் பலம் பெறுவதோடு ஜென்ம ராசியை மிக வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்ப்பது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவும் நிறைவாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவேதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான நல்ல மாற்றம் கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் தற்போது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாக கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றில் சிக்கி தவித்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் பலம் பெறுவதோடு தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியில் வலுவாக பார்க்கிறார். எனவே எதிர்பார்க்கிற அனைத்து வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உறுதியாக உங்களுக்கு வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த பெரிய அளவிலான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுங்க. புதிய முயற்சியை துணிந்து மேற்கொள்ளலாம். குரு பகவான் சப்தமத்தில் இருப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலும் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே உறுதியாக பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் தடுமாற்றத்தை சந்தித்து வந்த சூழலில் தடுமாற்றங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது எதிர்பார்க்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை விரைவாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் மிக முழு உபகிரகமான குரு செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இருக்க சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வருகிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களை எளிய முறையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் மட்டுமல்ல சனியும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது வலுவாக வீற்றிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு அலங்கரிக்கிறார். சுகஸ்தானத்தை சனி வலுப்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிழல் கிரகமான ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது தடைகள் அனைத்தும் விலகுவதற்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். வக்ரகதியில் திரும்பினாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகத்தையும் நினைப்பதை காட்டிலும் தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் தடை என நினைத்த காரியங்கள் இந்த தருணத்தில் விலகும். கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல படைப்புகளை சிறப்பாக மேற்கொள்வதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நன்கு நுணுக்கமாக கையாளக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 3, 5 ஆகிய இடங்களில் வலுவாக வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மாணவர்களுடைய கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சிந்தித்து சிறப்பாக முடிவெடுப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் வலம் வர போகிறார். இந்த மாதத்தின் முற்பகுதியில் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய 3ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். பிற்பகுதியில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே பிற்பகுதியில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. ஆனால் முற்பகுதியில் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களை எளிதில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிவிடுகிறது. மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு